பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ஹாய், ஐம் சிவா. பிஇ முடிச்சிருக்கேன். அப்பா தீனதயாளன், தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். நான் ஒரே பையன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் நான் தான் ஹீரோ. ஹாய் 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 ஹாய், ஐ ஆம் கோபி. என்னை எல்லாரும் செல்லமா தோப் சினு கூப்பிடுவாங்க. ஐ எம் கௌதம். பிஇ முடிச்சிருக்கேன். அப்பா அளவு சுந்தரம். இப்போதைக்கு வேலை தேடுறதா என் வேலை. ஹாய், என் பேர் விஜய். நானும் பிஇ முடிச்சிருக்கேன். அப்பா பேரு லவ் பண்றது நானு. ஏன் லவரை உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு நான் உங்களை கூட்டு வந்திருக்கேன். நீங்க நடனா ரொம்ப ஃபீல் பண்ணி வைக்க போறீங்க. அது இல்லடா மச்சான், லவ்னு சொன்னாலே மேலே இருந்து கீழே வரைக்கும் சும்மா ஜிவ்வுன்னு இருக்குதுடா. ஐயோ, நீங்களாம் எப்படா தைரியமா லவ் பண்றீங்க? லவ் பண்றது தைரியம் இருக்கு. பர்ஸ் நிறைய பணம் வந்தா ஒரு பைக் இருந்தா போதும். ஃபிகருங்க தன்னால வந்து விழுவாளுங்க. பேசிவா, மத்த லவ் மாதிரி இல்லடா என் லவ். பஸ்ஸு கூட காசு இல்லாம இருந்த என்ன கார்ல கூட்டு போய் காதலிச்சாலே அதான்டா காதல். உலகத்திலேயே ஏன் காதலி தாண்டா ரொம்ப நல்லது. ஹாய் சுனிதா. நான் சொன்னேன்ல, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஹாய். ஹாய். பரத் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. யார் சம்மதிக்கிறாங்களோ இல்லையோ இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நானே சம்மதிக்கலனா? உன் கூட சுத்தின இந்த 2 வருஷம் ரொம்ப ஜாலியாவும் சந்தோஷமாவும் இருந்தது. அவரு உன்ன மாதிரி ரொம்ப நல்லவர் தான். இந்த விஷயம் அவருக்கும் தெரியும். அவர் இத பெருசாவே எடுத்துக்கல. நானும் யோசிச்சேன், வெறும் லவ் தானே பண்ணோம். நீ ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த உன்ன டேய் விடுறா மச்சி. சுனிதா இல்லைன்னா இன்னொரு வனிதா.
செய்தா பேட்ட ரங்க ராட்டணும் கரும்பு தின்ன கூலி கொடுக்கற ஆனா நீ பக்கத்துல நிக்கிற பொண்ண பாக்குற சைதா பேட்ட ரங்க ராட்டணும் சைதா பேட்ட ரங்க ராட்டணும் பருவத்துல விளைஞ்சு வெடிச்ச புள்ள உன்னையும் கவுக்க பாக்குற உருவ மயக்கத்துல உடம்ப குலுக்கி பொண்ண பார்வையில் உசுப்ப ஏத்துறா பருவத்துல விளைஞ்சு வெடிச்ச புள்ள உன்னையும் கவுக்க பாக்குறா உருவ மயக்கத்துல உடம்ப குலுக்கி பொண்ண பார்வையில் உசுப்ப ஏத்துறா பேட்ட ரங்க ராட்டணும் வளைஞ்சு வரும் காதல் கனிஞ்சு வரும் காசு இருந்தா சுவைச்சு பார்க்கலாம் அட வாழ்க்கை வழுக்கு மரம் பயந்தாக்கா வல்ல வரும் துணிஞ்சாக்கா தூக்கி அடிக்கலாம் வளைஞ்சு வரும் காதல் கனிஞ்சு வரும் காசு இருந்தா சுவைச்சு பார்க்கலாம் அட வாழ்க்கை வழுக்கு மரம் பயந்தாக்கா வல்ல வரும் துணிஞ்சாக்கா தூக்கி அடிக்கலாம் சைதா பேட்ட ரங்க ராட்டணும் கரும்பு தின்ன கூலி கொடுக்கற ஆனா நீ பக்கத்தில் நிக்கிற பொண்ண பாக்குற இந்த 2 கட்ட நேரத்துல இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நான் யார போய் பிடிக்க போறேன்? என்னங்க மறந்துட்டீங்களா? என்ன இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். அதுக்கு போய் இந்த ட்ரெஸ் ஏண்டி போட்டு விடுற? நான் காதலிச்சது இந்த காக்கி சட்டையை தானே. போதும் போதும், இதுக்குதான் அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட கல்யாணம் ஆகணும்னு தலைகிழன இப்ப மாட்டிக்கிட்டேன். 30 வருஷத்துக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியது இப்ப சொல்றீங்க. எனிவே உங்க கல்யாண நாள் வாழ்த்துக்கள், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. வாழ்க வளமுடன். Thank you. May I come in, sir? Yes, come in. Good morning, sir. Morning. Sit down. Thank you. Last year தான் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. First class with distinction. Very good. Home planningல gold medalist. Excellent. இதெல்லாம் உங்களுடைய எஜுகேஷன் சார். இது பார்க்கறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். பட் இந்த ஃபீல்டுக்கு யூ நீட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கே. சார், எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது ஒர்க் பண்ண தான் வரும். அதுக்கு ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க்கு இந்த ஒர்க்கா இருக்கலாமே சார். நோ சிவா, நீங்க தப்பா கால்குலேட் பண்ணிட்டீங்க. எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது அடிமட்டத்துல இருந்து வரணும். சார், தாமஸ் ஆல்வா எடிசன், மேரி கியூரி, ஜிடி நாயுடு இவங்கெல்லாம் ஜெயிச்சது காரணம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை சார், எய்மும் கூட தான். இவங்களுக்கெல்லாம் படிப்பு கூட 2வது பட்சமாக தான் சார் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்க கம்பெனி பத்தி வெளியில நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்க ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் அப்ளிகேஷன் கூட சப்மிட் பண்ணியிருக்கேன். உன் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா இருக்கு. பட் ஐ அப்ரிஷியேட் யூ. உள்ளுக்குள்ள ஆர்வம் இருக்கு. லெட் மீ கன்சிடர். யூ மே கோ நவ. தேங்க்யூ சார். அறிவில்ல உனக்கு வந்துட்டால அங்க இருந்து ஓட்ட விடிய என்னமோ காதுல செல்போனா வாக்கு மேல ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போயிடுவடி. May I help you?
ரெடி. ஹலோ, என்ன ஞாபகம் இருக்கா? மறந்துருப்பீங்களே. போற வேலையை விட்டுப்புட்டு நடு ரோட்ல உட்காந்து உங்க பைக்கை ரிப்பேர் பண்ணி கொடுத்தனே. இப்போ ஞாபகம் இருக்கா? என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது? இத பாரு பாரு, கையெல்லாம் கிரீஸ், ஒரு கர்ச்சிஃபே காலி. அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்ல தெரியுது? ஒரு அல்பமான தேங்க்ஸ்ங்கிற ஒரு வார்த்தைக்காகத்தான் நீங்க இந்த வண்டியை ரிப்பேர் பண்ணீங்கன்னா அதுல மனிதநேயம் எங்க இருக்கு? வெறும் தேங்க்ஸ் தான் இருக்கு. இதுக்காக 15 கிலோமீட்டர் துரத்தி வந்திருக்கீங்க. திருப்பி வேற போகணும். 1 லிட்டர் பெட்ரோல் காலி. உங்க லைஃப்ல 1/2 மணி நேரம் வேஸ்ட். வழிய விடுங்க. குட் மார்னிங் மாஸ்டர். பிரியா ஆண்டி வந்துட்டு போனாங்க. அப்படிங்களா? நான் பேசிக்கிறேன், நீங்க போய் ரெடி ஆகுங்க. போங்க. என்ன வந்தியாமே? சும்மாவா? உன்ன மாதிரி நிறைய பேர் சிட்டில சும்மாவே சுத்திட்டு இருக்கறனால தான் டிராபிக் அதிகமா இருக்கு. என்னடி உளற? என்ன சின்னிக்கு உனக்கு? இல்லடி, இன்னைக்கு நான் கிளாஸ்க்கு வரும்போது என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. உடனே ஹீரோ மாதிரி ஒருத்தன் வந்தா, வண்டியை சரி பண்ணி கொடுத்தான். நானும் கிளம்பி போயிட்டேன். ஆனா அந்த இடியட் நான் தேங்க்ஸ் சொல்லேங்கிறதுக்காக 15 கிலோமீட்டர் என் பின்னாடியே துரத்தி வந்து ஒரு தேங்க்ஸ்க்காக டார்ச்சர் பண்ணாயா? காசு பணம் கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பேன்டி. ஆஃப்டர் ஆல் ஒரு தேங்க்ஸ்க்காக அவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்திருக்கான். அவன் பண்ணது நியாயம் தானே? இதுக்கே ஃபீல் பண்ற? மா என்னம்மா, இப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம்? வேலை கிடைக்கிற வரைக்கும் தானம்மா. ஆமாம்மா. முதல்ல டீயை சாப்பிடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும்மா. நீ என்ன நினைக்கிற? டேய், நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியலடா. எதுக்கு அப்பா கிட்ட கேட்டு பாரு. இத பாரு, எதுக்குன்னு போய் கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் கேட்டுறதுடா. அப்புறம் உன்னை திட்டியே தீத்துருவாரு, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் திட்ட மாட்டாரு. இன்னைக்கு அப்பா மௌன ரிஷி மாதிரி மனசு அமைதியா இருக்கும் போது கேட்டா அப்பா எது வேணாலும் தருவாரு. டேய், ஏதாவது ஏடா கூடமா கேட்டு கோவமாக்கிடாதடா. கோவமா இருந்தாலும் அவரால் பேச முடியாதே. ஏன்னா இன்னைக்கு அவரு மௌன விரதம். அத மறந்துட்டேன். அவன் சவால் விடுறானா? வெட்டிடுவேன் வெட்டி. ரெட்டி என்ன பெரிய பருப்பா? எனக்கே ஸ்பாட் வைப்பானா? நான் நினைச்சேன் ஒரே நிமிஷத்துல அவனை என்கவுண்டர் பண்ணி தூள் தூள் ஆக்கிடுவேன். அப்புறம் ரெட்டி ரொட்டி ஆயிடுவான். எங்க இருந்து முளைச்சா அந்த ரெட்டி? எக்ஸ்போர்ட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அபார்ட்மெண்ட் எல்லாம் எப்படி வந்து எனக்கு தெரியாது. பெரிய கொம்பனாவன். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கேன். தொலைச்சிருவேன். ஒரே ரெட்டி நின்று சூஸ் தான்றா. நீ எதுக்கே இங்க நிக்கிற? போயிட்டு அப்புறம் வா போ. ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம்னு இருக்கேன்ப்பா. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம கெஸ்ட் ஹவுஸ் ஆபீஸா செருப்பு பிஞ்சிரும். காய்கறி வாங்கி கொடுப்பானா? கான்வென்ட்ல பிள்ளைகளை கூட்டு வருவானா? எடுபடி வேலை செய்யறதுக்கு எதுக்கு ஆபீஸ்? எடுபடி வேலைலாம் ஒண்ணும் இல்லப்பா. அதுக்கு பேரு சோஷியல் சர்வீஸ். அப்படிங்களா? சோஷியல் சர்வீஸ்லாம் சொந்த காசுல பண்ணும். கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். நீ எதை பத்தி வேணாலும் கேளு. என்னோட கெஸ்ட் ஹவுஸ் பத்தி மட்டும் பேசாத. நான் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் நினைச்சு கேட்டேன். உங்க கெஸ்ட் ஹவுஸ்னா வேணாப்பா. ஏதோ செய்யுங்க போங்க. என்ன செய்ய போறாங்க? நாயா அலைய போறாங்க? ஆகா, என்னையா பல வண்டி? சாரி, லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாம். அதானே, என்னடா என்ன சிக்னல் வரலையான்னு பார்த்தேன். பார்ட்டி ஆல்ரெடி புக்குடா. வாங்க நான் போலாம். எங்க ரூம் ஷேர் பண்ணிக்கலாமா? என்னடா முறைக்கிற? அப்பா, இன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல என்னாச்சு தெரியுமா? என்ன வழக்கம் போல ரவுடி பசங்க நம்ம பிள்ளைய பார்த்து கிண்டல் பண்ணிருப்பானுங்க. சும்மா எல்லாத்துக்கும் அடுத்தவங்க மேல பழி போட்டு இருக்காதீங்கப்பா. முதல்ல நாம எப்படி இருக்கோங்கிறத பார்க்கணும். ட்ரெஸ்ஸா போடுறீங்க, ஒண்ணு தொப்புல கீழே இறக்கிறது, இல்ல தொடைக்கு மேல ஏத்திக்கிறது. இதெல்லாம் அடுத்தவன ஒரு குறை சொல்லிட்டு. ஏய் சிவா, என் தங்கச்சி அப்படிதான்டா. சும்மா அவளை குறை சொல்லாத.
யார் வேணும்? நான் கவிதாவை பார்க்கணும். நீங்க? நான் அவ அம்மா. அம்மா மாதிரி. கவிதா வெளியில போயிருக்கா, வெயிட் பண்ணி பாருங்க. இங்க பாருமா, உனக்கு இனி எல்லாமே இந்த ஹாஸ்டல் தான். நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். அதை எங்கேயாவது ஒரு மூலையில நின்னு பாக்குற பாக்கியம் மட்டும் எனக்கு கிடைச்சா போதும். பாரடி, இத்தனை நாளா வைக்கணும் என்னன்னு தெரியாது. இப்ப பார்த்தா அடக்கொழி மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. அங்க என்னடா மாப்பிள்ள அண்டா புழுங்கின மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. சும்மா இருடி, எப்ப பார்த்தாலும் கேள்வி பண்ணிட்டு. நீ கேர் பண்ணு. மாப்பிள்ள வாயை திறந்து கொட்டாவி கூட விட மாட்டார் போல இருக்கே. சின்ன வயசுல இருந்தே பையனை நாங்க தான் எடுத்து வளர்த்தோம். விஷயத்த சொன்னா அதான் வந்தோம். ஹாய் எவ்ரிபடி. ஹாய்டா. ஹலோ சார், ஐம் சிவா, பிரியாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஷீ இஸ் மை மாம். சிவா, உனக்கு தெரியும்ல மாப்பிள்ள வந்து தெரியுமே. சார் பிடபிள்யூடில ஒர்க் பண்றாரு. பிரியாவை ரோட்ல பாத்திருக்காரு, பிடிச்சு போச்சு. அம்மா அப்பா கிடையாது, அத்தையோட வந்திருக்காரு. சந்தோஷம் தான். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை. பிரியா வெகுளி பொண்ணு. யாராவது ஏதாவது சொல்லிட்டா அவ தாங்க மாட்டா. இது வரைக்கும் எப்படியோ அவ போற இடம் கலகலப்பா, மாமனார் மாமியார், குழந்தையா குழந்தைங்க, இப்படி பெரிய இடமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க தனியா இருக்கீங்க, இவங்க எங்கெங்கயோ இருக்காங்க. ஏதாவது ஒண்ணுன்னா வருவாங்க, தப்பா சொல்லல. ஆனா எனக்கு இது பத்தாது சார். இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் இல்லை. என்னடா பேசுற? அதாங்க நான் தீர விசாரிச்சுட்டு வரலான்னு சொன்னேன். பையன் தான் ரொம்ப அவசரப்படுறானு பார்க்க வந்தோம். பரவாயில்ல, நீங்க தெளிவா பேசி ஒரு முடிவு பண்ணுங்க. என்னடி அவனுக்கு என்ன பைத்தியமா? என்ன நடக்குதுங்க? அட விடுங்கம்மா, பிரியா கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு போட்டான். வரம்பா, டேய் வாங்கடா. அவன் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போறான். ஏய் கவி, என்ன அங்கிள் இது? அந்த ஆள் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு போறான், நீங்க சும்மா இருக்கீங்க? பேசாதீங்க. பிரியா மேல உங்களுக்கு இல்லாத அக்கறை அவனுக்கு. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நம்ம எல்லாம் சொந்தம் தானே. சொந்த விட்டு போயிடுமா என்ன? எம்மாடி, நீ சொல்றது ரொம்ப நியாயம்தான். போ போம்மா. என்னமோ பண்ணுங்க, வாங்கடி. கவி, நல்லா இருக்கீங்களா? செலவுக்கு பணம் கொண்டு வந்திருக்கேன். இல்ல வேண்டாம். எனக்கு வேண்டிய செலவுக்காக நான் பரதநாட்டியம் கிளாஸ் எடுக்கிறேன். இனியும் எனக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டாம். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வாங்க. மச்சான், இது டைட்டானிக் கிளாக்டா. என்னடா இத போய் பெருசா பாத்துட்டு இருக்க? டேய், அழக ரசிக்கிறதுக்கு ஒரு ரசனை வேணும்டா. மிஸ்டர், சரி சரி, இத எடுத்து வை. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லது நடந்தா சந்தோஷப்படணும், பொறாமப்படக்கூடாது. அந்த மாப்பிளைக்கு என்ன குறைச்சல்? உன்னை விட நல்ல பையன், நல்லா படிச்சிருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறான். உன் லைஃப் நீ எப்படி வேணா இருந்துட்டு போ. அடுத்தவங்க லைஃப்ல விளையாடாத. பிரியாவோட ஃபியூச்சரை டிசைட் பண்றதுக்கு அவங்க அப்பா, அவங்க அம்மா, அண்ணன் இருக்காங்க. நீ யாரு? உன்னை போய் நம்புறாங்க பாரு. நீ என்ன இந்த ஃபேமிலிக்கு காட்ஃபாதரா? நீங்க நிறைய பேசணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்க நடந்துகிட்டே பேசலாமே. ஹலோ, உன்கிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டியே. பிரியாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? பிரியாவை பத்தி மட்டும் இல்ல, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் எல்லார பத்தி எனக்கு நல்லா தெரியும். வெரி குட் ஃபேமிலி. வெரி குட் ஃபேமிலிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா இவங்க ஒவ்வொருத்தரும் வேற வேற ஃபேமிலிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆயிரம் அனாதைங்க ஒரே ஆசிரமத்துல ஒன்னா இருந்தாலும் அவங்க அடி மனசுல தான் அனாதைங்கிற ஃபீலிங் மாறவே மாறாதுங்க. 10,000 அகதிங்க ஒரே இடத்துல இருந்தாலும் அவங்க பேரு அகதிங்க தான். ஆனா எந்த சொந்த பந்தமும் இல்லாம அந்த 4 பேரும் ஒன்னா இருக்காங்க. அவங்கள நீங்க ஒரே ஃபேமிலின்னு சொன்னீங்க பாத்தீங்களா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உறவால உருவான குடும்பம் இல்லைங்க, உணர்வுகளால உருவான குடும்பம். என்ன சொல்றீங்க? அவரு தாம் பெத்த பிள்ளையாலேயே அனாதையானவர். பிள்ளையே இல்லாம புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அனாதையாகிட்ட லட்சுமி அம்மா.
தன்னை பெத்தவங்களே தெரியாத விஜய் 10 வயசுலயே தன் குடும்பத்தை தொலைச்சு நின்னுட்டு இருந்த பிரியா இப்படி ஒவ்வொரு வகையில பாசத்துக்கு ஏங்கினவங்கள ஒரே குடும்பமா சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு விளையாட்டா சேர்த்து வச்சேன். இப்ப சந்தோஷமா இருக்காங்க. இந்த அரசாங்கம் அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுக்கலனாலும் இந்த சமுதாயம் அவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்திருக்கு. அதுவே எனக்கு போதுங்க. ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் பிரியாவுக்கு தான் ஒரு அனாதைங்கிற ஃபீலிங்கை குறைச்சிட்டேன். அது அவ சாகுற வரைக்கும் நீடிக்கணும்னா அவ வாழப்போற இடத்துல மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார் இப்படி நிறைய சொந்தங்கள் இருக்குன்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் மாப்பிள்ள வேணான்னு இதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு நல்ல பொண்ணுங்க நீங்க. முழுநிலவாய் அவளை நினைத்து முழுவதுமாய் அவன் தொலைந்து மறுபடியும் ஜனிப்பான் மங்கையரை வதம் செய்ய. அவள் உதிர்க்கும் அந்த ஒரு வார்த்தைக்காக அலையாய் அலைகிறான் பெண்மையின் அர்த்தம் தெரியாமல். நெடுநேரம் தவம் இருந்து பூங்கொத்தாய் அவன் தந்தது முட்கத்தையாய் அவன் மீதே பாய்கிறது. நல்லதா ஃபீல் பண்றாங்கல்ல? உண்மைதாண்டி. கடவுள் எப்படியெல்லாம் முடிச்சு போடுறாருல. ஒருத்தரை பத்தி நேத்து ஒரு மாதிரி நினைக்க தோணுது, இன்னைக்கு ஒரு மாதிரி நினைக்க தோணுது. அவனோட வலையில இருந்து தப்பிக்கவே முடியாது இல்ல? யாரோட வலையில இருந்து? கடவுளை தான் சொன்னேன். வேற ஏதோ சொல்ல வர. வேற ஏதா? ஸ்டூபிட். குட் நைட். கவியன் சகியே உனிவிட மாட்டேன் ரதியே, சகியே சகியன் கவியே என்னை தர மாட்டேன் சகியே. வீம்பாக என்னை சீண்டினாய் பெண்ணே, வசமாக வந்து மாட்டினாய் கண்ணே. நீ இன்றி என் வாழ்வே விடிவதும் சரியா தொடர்வதும் சரியா, நெஞ்சுக்குள் சுதி மீட்டும் செந்தேனே. என்னோடு பேசாமல் போனாலும் விட மாட்டேன், கேட்காமல் நிழல் கூட தொட மாட்டேன். கவியே கவியன் சகியே உனிவிட மாட்டேன் ரதியே, சகியே சகியன் கவியே என்னை தர மாட்டேன் சகியே. ஐயா ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றதுக்கு அரை மணி நேரமா மெனு கார்டை பாத்துக்கிட்டு இருக்கான். ஏதோ அரியல்ஸ்க்கு படிக்க போற மாதிரி. தம்பி ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் ஒரு 3 கொண்டா. ஓகே சார். ஹலோ. என்ன என்ன பண்ற? அடோ சீக்கிரம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணு. பொண்ணுனா பாதி போய் மென்டலா தான் தெரியறானுங்க. ஏய் என்னடி இது? தெரியும், நீங்க கண்டிப்பா பின்னாடி வருவீங்கன்னு தெரியும். ஒரு சாதாரண தேங்க்ஸ்க்காக 15 கிலோமீட்டர் துரத்திட்டு வந்து வராச்சே. இந்தாங்க இந்தாங்க. எப்ப பார்த்தாலும் இதே கலர் ட்ரெஸ். கொஞ்சமாவது கலர்ஃபுல்லா இருக்க வேண்டாம்? என் கனவுல கூட இந்த கலர் தான் வருது. அப்புறம் எப்படி மத்ததெல்லாம் வரும்? சாரி. என்னங்க பேச்சே காணோம்? கோவம் தானே இருக்காத பின்ன. பப்ளிக் பிளேஸ்ல எவனோ ஒரு நாய் நம்மள அடிச்சிட்டானேன்னு கோவம் இருக்கதாங்க செய்யும். ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நானே உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தாங்க இருந்தேன். இது போயிங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு தேங்க்ஸ்க்கே 1.5 பக்கம் கதை சொன்னீங்க. ஐயோ நிஜமாவே சாரிங்க. ஓகே. ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. போட்டு பாத்தீங்களா? வேற வழி. நடு ரோட்ல சட்டையை கழிச்சு போட்டு போயிட்டீங்க. அப்படியே போனா பைத்தியம் நடிக்க மாட்டாங்க. ஐயோ சாரி சாரி.
இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? எங்க இருந்தா வருவீங்க? எனக்கு லூசு பாய். டேய் என்னடா இது? எங்க போனாலும் திங்கற தவிர வேற ஒண்ணும் தெரியாதா? டேய் விடுடா, மனுஷன் வாழறது ஒரு ஜான் வயித்துக்கு தான். ரொம்ப இத போய் சுத்தம். பெருசா எடுத்துக்கிட்டு. என்ன பிளேடு மேடம், அமைதியா இருக்கீங்க, பேச மாட்டீங்களா? டேய் அத விடுறா, நம்ம போய் ஏதாவது விளையாடலாமா? மண்ணு வீடு கட்டி விளையாடலாமா? ஆமாண்டா, மண்ணு வீடு கட்டுவ, அப்புறம் இங்க கிடக்குற ஐஸ் குச்சியில எடுத்து குச்சி வீடு கட்டுவ, அப்புறம் இந்த டைட்டானிக் படத்துல வர மாதிரி அப்படி காரி காரி துப்புவாங்களே அந்த விளையாட்டு விளையாடுவ. வந்து சேர்ந்திருக்கான் பாரு நமக்குன்னு குரங்கு பைய. டேய் புதுசா ஏதாவது திங்க் பண்ணுங்கடா. இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் பிறக்கும் போதே மம்மி மம்மின்றதுக்கு பதிலா மவுஸ் மவுஸ்னு கம்ப்யூட்டர் ரேஞ்சில போயிட்டு இருக்கு. இவன் டேய் என்னடா அவனை போய் திட்டிக்கிட்டு? சண்டே ஒரு நாள் தான் என்ஜாய் பண்ண முடியும். அதுல எவ்வளவு ரிலாக்ஸா இருக்க முடியுமோ அவ்வளவு ரிலாக்ஸா இருப்போம். நான் போறேன் அவங்க கூட விளையாட. நானும் வந்து தொலைறேன். மச்சான் இங்க பாரு, ஒரு 2 பீஸ் பாத்தியா? எங்க எங்க? ஆமாடா. என் கூட பேசினா உங்களுக்கு அப்படி என்ன ஹோப்ஃபுல்லா இருக்கு? இல்ல, என் லைஃப் பத்தி யோசிக்கும் போது நானே வெக்ஸ் ஆயிடுவேன். எல்லாமே வெறுமையா இருக்கும். அன்னைக்கு உங்க கூட ஷாப்ல பேசினது, உங்க A to Z, நீங்களா உருவாக்குன விஜய் ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு டானிக்கா இருக்கு. ஹலோ, பார்த்து தோண்டுங்க, பெட்ரோல் வந்துற போகுது. வெண்ணிலா கண்களில் கோடி மின்னல் கொட்ட பார்த்தேன். அவள் காமமில்லாத காதல் சொல்ல நான் கேட்டேன். நான் நன்றி சொல்ல அந்த கடவுளை எங்கே காண்பேன்? 7 ஜென்மமும் அவள் வாழ்வின் வசந்தமாய் பூப்பேன். வெண்ணிலா கண்களில் கோடி மின்னல் கொட்ட பார்த்தேன். அவள் காமமில்லாத காதல் சொல்ல நான் கேட்டேன். நான் நன்றி சொல்ல அந்த கடவுளை எங்கே காண்பேன்? 7 ஜென்மமும் அவள் வாழ்வின் வசந்தமாய் பூப்பேன். என் தாய் சொன்ன பாடல் ஞாபகம் இல்லை, தந்தையின் மந்திரம் ஞாபகம் இல்லை, மல்லிகை நிறமோ ஞாபகம் இல்லை, என் முகம் எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு முறை பார்த்தால் போதும், 1000 முறை நீ சொல்வாய் காதல் வேதம். ஒரு முறை பார்த்தால் போதும், என்றோர் 1000 முறை நீ சொல்வாய் காதல் வேதம். La 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 la. பிரம்மனவன் தூரிகையின் ஓவியமே, உன் சொல்லழக கின்னஸுக்கே சொல்லி வைப்பேன். உந்தன் செழுங்களை சிம்பனியில் நான் இசைப்பேன், தொங்கு தொட்டமென அழைத்திடுவேன். காதல் உலகத்தை ஆள வந்த முதல்வரே, தேவ சிற்பம் என்று உன்னை கண்டு ரசிக்கிறேன். உன் பார்வைக்குள்ளே கூட கட்டி வசிக்கிறேன், என் தேசமேறி நேசித்திடுவேன். சிலிர்க்கிறதே உடல் சிலிர்க்கிறதே, அழகினிலே அழகினிலே வானத்து தேவதை பூமியில் வந்தாள். சேட்டலைட்டில் சுற்றும் புது கவிதையே,
நட்சத்திர கண்ணில் என்னை மெல்லுறியே, உன் நெஞ்சு குழி காட்டி என்னை கொல்லுறியே, முத்தம் கேட்டாக்க மழுப்புறியே. நாக்கு நட்டை கண்ணில் அப்பை கொண்டவனே, பச்சை புள்ள போல கிட்ட வந்து கெஞ்சுறியே, என் கட்டழக தின்ன திட்டம் தீட்டுறியே, என்னுள் உலகம் பொன்னெடுத்துறியே. துடிக்கிறதே மனம் துடிக்கிறதே, தவிக்கிறதே நெஞ்சம் தவிக்கிறதே. மின்மினி தாரகை கண்முன் ஜொலித்தாள். ஷாலலலா, 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 இன்னும் வேலை இல்லாம தான் சுத்திட்டு இருக்கியா? இத பார், இத மாதிரி 4-5 இடத்துல வேலை நடந்துட்டு இருக்கு. நான் உள்ள வந்தாதான் இங்க வேலையே சூடு பிடிக்கும். என்ன மேஸ்திரி? ஆமா ஆமா. இதான் நான் புதுசா கட்டிட்டு இருக்கிற பில்டிங். அதான் இவ்வளவு சொதப்பலா இருக்கு. என்ன சொதப்பல்ன்ற? எங்க எம்டியை பத்தி தெரியுமா உனக்கு? இந்த ஃபீல்ட்ல 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவருடைய அப்ரூவலோட கட்டுற பில்டிங் இது. என்ன சொதப்பல கண்டுபிடிச்சிட்ட? எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தப்பு தான் பிரதாப். அது வாசப்படி தானே? ஆமா. அக்னி மூலையில வாசப்படி இருக்கு. வாஸ்துப்படி தப்பு. டென்ஷன் தான் மிஞ்சம். எதுக்கு வீடு வாங்குறது? மனுஷன் நிம்மதியா இருக்க தானே. எனக்கு வேலை கிடைக்கலங்கிற பொறாமையில பேசுறேன்னு நினைக்காத பிரதாப். எந்த தொழில இறங்கினாலும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும். கத்துக்க. ஆனா எல்லாம் கத்துக்கிட்ட மாதிரி நடிக்க கூடாது. வெல்டன் சிவா, வெளுத்து வாங்கிட்டீங்க. இதெல்லாம் எனக்கும் சேர்த்து ஒரு படிப்பினை தான். ஆமா சிவா, இதுவும் என்னுடைய ப்ராஜெக்ட் தான். இஸ் ஆல்சோ இன்ஜினியர், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றாரு. இஸ் ரிலேட்டட் டு மீ. இஸ் a nice boy. சிவா என்னோட கிளாஸ்மேட். வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். பார்த்தாலே தெரியுதே. நீ என் கேபினுக்கு இன்டர்வியூக்கு வந்தல்ல? எஸ், ஐ ரிமெம்பர். சீக்கிரமே என் கம்பெனி உன்னை இன்வைட் பண்ணும். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். வரேன். சரி அங்கிள். தை தை தித்து தை 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 தித்து தை 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 தித்து தை 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 தித்து தை தக்கத்திமி தக்க ஜொன்னு தக்கத்திமி தக்க ஜொன்னு தக்கத்திமி தக்க ஜொன்னு தா. எல்லாரும் கிளம்புங்க. இது படிங்களேன். என்னது இது? குருதட்சணைங்க. டிவில பார்த்த மாதிரி கரெக்டா சைடா? கரெக்ட் தானே? கரெக்ட் அங்கிள். பரதம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? உன்னை பிடிக்கும். அதனாலதான் உனக்குள்ள இருக்க பரதத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அமைச்சர் நெடுமாறன், 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 அமைச்சர் நெடுமாறன். என்னையா ஏசி தீனதயாளன், எப்படி இருக்க? ஏன் என்ன பார்த்தோன்னு டென்ஷன் ஆயிடுற? நானே உன்னை வந்து பார்க்கணுன்னு இருந்தேன். பார்த்துட்டல கிளம்புங்கிறியா? சுனாமி வந்தா கூட நீ திறந்த மாட்டேங்கிறியாடா. ஆமா, சிவா உன் பையனா? ஏன் பதற? ஒத்த புள்ளனாலும் கில்லி மாதிரி பத்திருக்கேன். உன் புள்ள அவங்கிறத விட அவனோட அப்பா நான் தான் சொல்லிக்கிட்டு ஒரு நாள் தலை நிமிர்ந்து நிற்பேன். இந்த மந்திரிகளுக்கெல்லாம் பாதுகாப்பா இருக்கிறத விட அவனுக்கு பாதுகாப்பா இரு. யாருன்னு யோசிக்கிறியா? உன் மகனை தான் சொல்றேன். பட்டுமா? கொஞ்சம் குறை நச்சு. முதல்ல படத்துக்கு கூட்டிட்டு போறீங்க. யூத்தா சிம்பு தனுஷ் அவங்க நடிச்ச படத்துக்கு கூட்டிட்டு போலாம்ல? அவங்கலாம் அப்பப்பதான் யூத். நம்ம தலைவர் எவர் கிரீன் யூத். நான் கூப்பிட்ட உடனே நீங்க வருவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, இனி பார் எதிர்பாராத அதிர்ச்சி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏய் உண்மையை சொல்லு, நீ நிஜமாவே ரஜினி ரசிகன் தானா? ஐயோ சத்தியமா? ஓ மேல சத்தியமா? இல்ல, எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. இந்த மாதிரி பழைய படத்துக்குலாம் லவ்வர்ஸை கூட்டிட்டு வர்றது தியேட்டர்ல வசதியா இருக்கும் தானே? சிச்சி,
நான் அப்படிப்பட்டவன் இல்லப்பா. என்ன சும்மா அப்படி கை வச்சுக்கலாம்னு ஆசைப்படுவேன். பட் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கையெடுங்க. இதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ் தான். ஆஃப்டர் மேரேஜ் நான் ஒரே ஆள் எதை தான் பாக்குறது. சிரமம் தான் பாஸ், கண்டிப்பா சிரமம் தான். ஒரே ஆளு எத்தனை ஃபிகர் தான் மெயின்டைன் பண்றது? பீச்ல ஒரு ஆளு, தியேட்டர்ல ஒரு ஆளு மாட்டுது. ஆனா நீங்க இப்படி வரவே மாட்டா. இல்லடா மச்சான், இவனை விட காசு கொஞ்சம் அதிகமா கொடுத்து பாரு, இப்போ முன்னாடி வந்துட்டு போறா. ஐயா மெய்யாலுமா ட்ரை பண்ணு. எஸ்யூஸ் மீ. மூஞ்சிலே கைய வச்சுட்டான்டா. நல்ல வேளை நான் தப்பிச்சேன்பா. இப்ப நம்புறேன், நீ உண்மையிலேயே ரஜினி ரசிகன் தான். அட பாவிகளா, சும்மா இருந்தவன மாஸ்டர் மாஸ்டர்னு சொல்லி அவன் தான் அடிக்கிறான்னா நீங்களும் அடிக்கிறீங்களடா. நான் குங்ஃபு மாஸ்டரும் இல்ல, கராத்தே மாஸ்டரும் இல்ல, நான் ஒரு பரோட்டா சுடுற மாஸ்டர்டா. மேடம், சாரி. நல்ல விஷயம்தான். தேங்க்யூங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயும் ஏதாவது ஒரு வகையில எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த ஆட்டோல வர எல்லாருக்குமே ஒவ்வொரு நிமிஷமும் யூஸ்ஃபுல்லா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். இனிமே இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல எத்தனை ஆட்டோ இருந்தாலும் உங்க ஆட்டோ தான் தேட தோணும். தேங்க்யூ மேடம். வரேன். மேடம், யாரையாவது லவ் பண்றீங்களா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, மீதி பணம் வாங்காம போறீங்களே அதான் கேட்டேன். ஓ சாரி. இந்தாங்க. லவ் பண்றவங்களால மட்டும்தாங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியும். என்னடா இது, சாமி அருள்வாக்குன்னு சொல்றாங்களா? இம்புட்டு கூட்டமா இருக்கு. அவன் சிவாடா? என்னடா, என்ன இது? ஆஹா, விட மாட்டாடா. அவ உன்னை விடவே மாட்டான். திரும்ப பிளேர் போட்டாளா? டேய், அதெல்லாம் இல்லடா. அப்ப இது என்ன? என்ன இதுக்கு பேர் என்ன? டேய், அந்த காலத்துல கவிதையாலும் கண்ணாலும் தான்டா காதல் வந்துச்சு. ஆனா இப்ப அப்படி இல்லப்பா.
சோடா பாட்டில் ஆசிட் பிளேட் ரேஞ்சில போயிட்டு இருக்கு. அம்மாடி இதுதான் காதலா. இந்தா, இந்தா, என் காதலர் அவர்தான். எங்கள் காதலை யாரும் பிரிக்க முடியாது. எங்கள் காதலுக்கும் காதல் வளர்வதற்கும் நான் எந்த நிலையிலும் அவருடன் உண்மையாக நின்று எங்கள் காதலில் நாங்கள் இருவரும் வெற்றி பெறுவோம் என்றும் என் பிறந்த நாளான இன்று உறுதியளிக்கிறேன். சபாஷ்டி, இந்த ஹாஸ்டல்ல இன்னொரு தாஜ்மஹால் உருவாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லடி, நான் இறந்து போன மும்தாஜா இருக்க விரும்பல. காதலனோட சேர்ந்து வாழற கவிதாவா தான் இருப்பேன். அப்ப சிவாவும் உன்னை லவ் பண்றாரு, அப்படிதானே? அப்படிதான். சரி, நீ அவரை கூப்பிடாம அவருக்கு போன் பண்ணாம அவரை வர வைக்க முடியுமா? என்னடி வளர்ற? போன் பண்ணாம கூப்பிடாம அவர் எப்படி வருவாரு? அதாண்டி வேவ் லென்த்ங்கிறது. இந்த லவ் உண்மைன்னா நீ நினைச்சா அவர் இங்க வரணும், அவர் நினைச்சா நீ அங்க போகணும். போடி, அந்த அளவுக்குலாம் அந்த Hi girls. Wish you many more happy returns of the day. என்கிட்ட உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு? உன் பேரு? ஆமா, உன் பேர் என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி உன்னை முதல்ல பார்க்கும்போது என் மனசு உன்னை கவிதான் தான் கூப்பிட்டுச்சு. இப்ப நினைச்சாலும் ஆச்சரியமா இருக்கு. மேட்சிங் மேட்சிங். தட்ஸ் ட்ரூ லவ் இல்ல? லவ்னாலே ட்ரூ தானே சிவா? நான் உங்க மேல பாசம் கம்மியா வச்சிருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு அதை வெளிப்படுத்த தெரியல. சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல வளர்ந்ததுனால தான். அப்ப உங்க அப்பா அம்மாலாம்? வேண்டாம், எனக்கு அதை பத்தி நினைச்சாலே அழுகியா வருது. நாம இப்ப சந்தோஷமா இருக்கோம், இப்படியே இருந்துருவோமே. தங்க காசுகள் இலவச பரிசாக தருவதாக கூறி தவணை முறையில் சீட்டு பணம் வசூலித்து மோசடி செய்த சென்னை நகைக்கடை அதிபர் இன்று கைது செய்யப்பட்டார். நம்ம ஜனங்களுக்கு எவ்வளவு பட்டாலும் அறிவே வராது. விளம்பர படங்களில் நடிக்க இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய கிரிக்கெட் போர்டு சேர்மன் இன்று பத்திரிகையாளர்களுக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறினார். அப்பாடா, இனிமே இந்தியா எல்லா மேட்ச்லயும் ஜெயிச்சிரும். தமிழ்நாட்டின் இன்றைய முன்னணி இளம் கதாநாயகர்களான தனுஷ், சிலம்பரசுவின் சமீபத்தில் வெளியான படங்கள் திரையிட்ட தியேட்டரின் முன்பாக நாளைய சூப்பர் ஸ்டார் யார் என்று ரசிகர்களின் வாய் சண்டை மோதலாக மாறி கலவரத்தில் முடிந்தது. இரு பிரிவினருக்கும் இடையில் நடந்த சண்டையில் பலத்த காயங்களுடன் 3 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளது. பாவப்பட்ட ஜென்மங்கள். இந்தியாவின் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் தமிழ்நாட்டில் 2 நாள் சுற்றுப்பயணமாக கோவையில் கண் பார்வையற்றோர் கல்லூரியை பார்வையிட்டார். அப்போது மாணவர்களிடையே பேசிய திரு அப்துல் கலாம், இளைஞர்களுக்கு பார்வை ஒரு பொருட்டல்ல என்றும் வரும் காலத்தில் இங்குள்ள ஒருவர் ஜனாதிபதியாகவோ நாட்டின் உயர்ந்த பதவியோ வகிக்கலாம், அதற்கு நல்ல பண்பும் திறமையும் இருந்தாலே போதும் என்று அவர் கூட்டத்தில் கூறினார். தமிழனா கொக்கா? நேற்று இரவு காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் அண்ணா நகர் அம்பேத்கர் காலனியில் உள்ள வீடொன்றில் சென்னை கூடுதல் ஏசி திரு தீனதயாளன் நடத்திய திடீர் சோதனையில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக மேனகா மற்றும் கல்லூரி மாணவிகளான கவிதா உட்பட 6 பேரை போலீசார் நேற்று அந்த பகுதியிலே கைது செய்தனர்.
அப்படிப்பட்டவில்லை சார். இல்ல சார். சார் நம்ம சிவா தான் சார். அந்த அரெஸ்ட் மேட்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். சிவா எல்லாத்தையும் உடைச்சிட்ட. கடைசியில் என்னோட இமேஜை சேர்த்து உடைச்சிட்ட. ஆனா நீ உடைஞ்சு போயிடக்கூடாதுடா சிவா. வேண்டாம்டா ப்ளீஸ், அவளை மறந்துடு. டேய் நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அப்பா நான் அவன் மனசு தான் காதலிக்கிறேன், உடம்பு இல்லைங்கிறியா? டேய் மனசு உடம்பு ஒண்ணுடா. மனசுக்கு ஓப்பலன்னா ஒருத்தரை பார்க்கவே பிடிக்காது. நீ எப்படி அவளோட குடும்பம் நடத்த போற? டேய் சிம்பிளா சொல்றேன், அடுத்தவங்க குடிச்ச எச்ச கிளாஸ் உபயோகிக்க கூடாது தான் யூஸ் அண்ட் த்ரோ யூஸ் பண்றோம். ஆனா நீ பா அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. பேசலப்பா, அவளை பத்தி நான் எதுவும் தப்பா பேசல. அந்த ஏரியால விபச்சாரம் நடக்குதுன்னு போனேன், ரைடு பண்ணேன். அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண. அவ தப்பே பண்ணா கோர்ட்ல பேசிருக்கணும், அழுது இருக்கணும். ஆனா அவ எதுவுமே பேசலையே. பணத்தை கட்டிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருந்தால. நல்ல பொண்ணா இருந்தா இந்நேரம் நாட்டுக்கு செத்துக்கணும். ஏய் ஏ டு இசட்னு பிசினஸ் பண்ணா மட்டும் போதாது. ஒரு பொண்ணை லவ் பண்றதுக்கு முன்னாடி ஏ டு இசட் அவளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். லவ் பண்றானா லவ். சாரிம்மா, உன் கனவை என்னால் நிறைவேற்ற முடியலம்மா. இந்த ஊரே என்ன பாராட்டணும்னு நினைச்சியே, இப்ப பாத்தியா என்னை விட்டு விலகி விலகி போனியேம்மா. ஆனா பித்தி விட்டுச்சா பாத்தியா? ஒரு நொடியில எல்லாமே முடிஞ்சு போச்சேம்மா. நீ என் அம்மாங்கிறது மட்டும் இனி எந்த சூழ்நிலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ இப்படியே படுத்திருந்தாலும் நான் காலம் பூரா நான் உன்னை பாத்துக்கிறேம்மா. உனக்கு குணமாகவே வேண்டாமா? இந்த ஊர் என்னை கண்டபடி பேசுறது நீ கேட்க வேண்டாம். உன்னால தாங்கிக்க முடியாது. என் வயசுல உன் வாழ்க்கையில விளையாடின விதி இப்ப என் வாழ்க்கையிலயும் விளையாடிடுச்சு பாத்தியம்மா. அப்பாடா இப்ப சந்தோஷம் தானே? நீங்க எல்லாம் புடுங்க தாண்டா லாய்க்கு. உங்களை எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இழுத்து போட்டு தெரிஞ்சானே, அதுக்கு அவனை பத்தி என்ன தாண்டா செருப்பால் அடிக்கணும். வாழ்க்கையில ஒருத்தருக்கு 5 வயசு வரைக்கும் அம்மா கைடு, 10 வயசு வரைக்கும் தான் அப்பா கைடு, 30 வயசுக்குள்ள அவன் இந்த உலகத்தை முழுசா உணரணும்னா அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் கைடு. நீங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு ரொம்ப ஆதரவா இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்ப என் மகன் கஷ்டப்படுறேன், வேதனைப்படுறேன். அந்த வேதனை பார்த்து நீங்க சந்தோஷப்படுறீங்க, அப்படிதானே? You people are good for nothing. உங்களோட பேசுறது வேஸ்ட். நான் ஒரு முட்டாள். அதான் தெரியாது பசங்க. வண்டியா டேய் சிவா, இந்த தண்ணி மேல சத்தியமா சொல்றேன்டா, இந்த தண்ணியால அழிஞ்சவங்கள விட கண்ணியால அழிஞ்சவங்க தான்டா பலாயிரம் பேரு. இத நான் குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத. ஏய் குடிச்சுதானே பேசிட்டு இருக்க, அப்புறம் என்னவா சொல்றா? கோயில இருக்கிற சிற்பங்கள்லாம் கண்ணா பின்னான் இருக்கும், ஆனா மூலஸ்தானத்துல இருக்கிற தெய்வம் மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்கும். அதை மட்டும்தான்டா நம்மளால கும்பிட முடியும். அதே மாதிரிதான்டா உனக்கு வரப்போற பொண்ணு இருக்கணும். குடிச்சு ஓடக்கூடாது. சாமி தெய்வம் சிற்பம் இந்த சிவா, டேய் ஸ்ட்ரைட்டா வரேன். உனக்கு வரப்போற பொண்டாட்டி நடத்தையில ஏ கிளாஸா இருக்கணும். அதை விட்டு இவ்வளவு மாதிரி லோ கிளாஸா. வாழ்க்கை நம்பிக்கை தான்டா. திடீர்னு உங்க அம்மா உங்க அப்பா விட்டுட்டு
எவனோ ஒருத்தனை கை காமிச்சு இவன் தான் உங்க அப்பன்னு சொன்னா ஒத்துக்குவே நீ? வலிக்குது இல்ல? இதான் இது மாதிரிதான் வருது இல்ல, கோவம் வருது இல்ல? இப்படிதான் என் கவிதா பத்தி பேசும்போது எனக்கு கோவம் வரும். அம்மா மேல வைக்கிற நம்பிக்கைய காதலி மேலே வைக்கணும். இதான் லாஸ்ட் வார்னிங், உனக்கு புரியுதா? உனக்கே தெரியும் இது லேடிஸ் தங்குற இடம், இவங்க எல்லாருக்குமே நான் தான் பாதுகாப்பு. தயவு செஞ்சு இங்க இனிமே வராதேம்மா ப்ளீஸ். பிரியா போன் எடு. ஹலோ பிரியா, நான் கவிதா பேசுறேன். நான் மட்டும் இல்ல, எங்க வீட்ல உன்னை பாக்குறதுக்கு யாருமே விருப்பப்படல. ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. பிரியா, மத்தவங்க தான் அப்படின்னா உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா ஒண்ணு என்ன கேட்டுக்கணும், இல்ல எங்க அண்ணனை கேட்டுக்கணும். அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி பிரியா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா ப்ளீஸ். கவிதா, நீ சொல்ற எதையும் நான் கேக்குற மாதிரி இல்ல. எனக்கு உன்கிட்ட பேசுறதே பிடிக்கல. நான் உன்னை சந்திச்சதே மறந்துட்டேன். ப்ளீஸ். என்ன அழகான அல்டாப்பு சுந்தரியா, என் அன்பே அன்புக்கு அடங்காத ராட்சசியா. அடி நெருப்பை தேடித்தான் நிலவு வரும், அதை காணவில்லையே கரைந்துவிடும். கடல் அலைகள் கூடத்தான் சீறி வரும், தன் காதல் சொல்லாமல் திரும்பிவிடும். உள்ளத்தில் மழை பாதி வெயில் பாதி நனைகிறதே, உன்னை கண்டால் இதயத்தின் கதவேனோ திறக்கிறதே. ஒரு நிலவை பிடித்து நான் விழுங்கிவிட்டேன், அதில் காதல் பிறக்கும் என்று மறந்துவிட்டேன். சில புள்ளை நுனி தாங்கும் பனி போல அவள் மூச்சு காற்றில் நான் கரைந்து விட்டேன். கவியே கவியன் சகியே, உனிவிட மாட்டேன் ரதியே. சகியே சகியன் கவியே, என்னை தர மாட்டேன் சகியே. சகியே சகியன் கவியே, என்னை தர மாட்டேன் சகியே. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா என்னம்மா இதெல்லாம்? நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. வாங்கம்மா. இவங்களை தெரியுமே. உனக்கு என்ன தெரியும் இவங்களை பத்தி? இவங்க யார் தெரியுமா? என்னோட அம்மா, என் அம்மா. என்ன பேசுற நீ? என்ன பேச விடுமா. இவங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு வந்து சந்தோஷமா பேசிட்டு போகும்போதெல்லாம் நான் தூரமா நின்னு எவ்வளவோ ஏங்கி இருக்கேம்மா. இவங்கெல்லாம் என்ன ஒரு அநாத மாதிரி தான் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் போல எனக்கும் ஆசை இருக்கும்லம்மா. கவி, நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்குமா? நான் என்னென்னமோ உங்ககிட்ட பேசணும்னு வந்தேன், ஆனா என்ன எதுவுமே பேச முடியாம பண்ணிட்டியேம்மா.
நான் வரேம்மா. அம்மா இவங்க யார் தெரியுமா? என்னோட அம்மா, என் அம்மா. அம்மா என்னம்மாச்சு? என்னாச்சு? எதுக்குமா வந்த? இங்க எதுக்கு வந்த? என்னம்மா நீ? வா ஹாஸ்பிடல் போலாம். இத பாருமா, உன்னை சின்ன வயசுலயே ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சது எதுக்காக? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீ வரக்கூடாதுன்னு தானே. நீ முதல்ல இங்கிருந்து போ. ப்ளீஸ் மா, நீ வா. இது பாரு, நீ இங்க இருந்தா எனக்கு ஏதாவது ஆயிடும். நீ உடனே கிளம்பு போமா. இது பாரு, உன்னை நல்ல நிலைமையில பார்க்காம இந்த கட்டு சாயவே சாயாதுடா. நீ முதல்ல போ. போ. அம்மா நீ இருமா, நான் பாத்துக்கிறேன். வேண்டாமா, நீ போகாத. இருமா. வேண்டாமா. யோ, கதவு உடையா. ஏய், ஓபன் தி டோர். ஓபன் தி டோர். ஏய், உடையா. Come on. Search all the rooms. சார் நான் வந்து என்னடி 10 நிமிஷமா போடுறீங்க? யார் பண்ணி கேமரா எடுத்து வெளில போய் போய் ஹலோ தப்பா நினைக்காதே. நான் உங்க பொழப்ப கெடுக்க வரல. குழந்தைங்களோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு பேரண்ட்ஸ் எல்லாம் விரும்பினா சாரி. விதா, என்ன மறந்துடுங்க. மறந்துருன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு நான் மறந்துட்டேனே. அப்புறம் எதுக்கு நேத்து ஃபோன் பண்ண? ஏய் நில்லு, கடைசி என்னதான் சொல்ற? எனக்கு வழியை விட்டீங்கன்னா நான் வாழ்ந்துட்டாவது இருப்பேன். இல்லனா காணவில்லை, தேடி பார்க்கிறேன், காணவில்லையே, என்னை காணவில்லையே என் காதலி. தேடி பார்க்கிறேன், உன்னை தேடி பார்க்கிறேன். வாழும் காதலே மெய்
பார்க்கிறேன் தேடி பார்க்கிறேன். உன்னுடன் ஒரு நொடி வாழ்ந்தால் இந்த ஜென்மம் பூர்த்தியாகும். என் விழிகள் தருகின்ற கண்ணீர் வங்க கடலையும் இன்றி போகும். உண்ணாமலும் உறங்காமலும் நான் பாடினேன் புவி மீதிலே. அன்பே உனை நான் தேடினேன் என் சுவாசமாய் பூங்கா. என் கண்களை தாண்டி எங்கே நீ செல்கிறாய்? என் ஜீவன் நீதான் என்னை ஏன் கொள்கிறாய்? காணவில்லையே காணவில்லையே என் காதலி. தேடி பார்க்கிறேன் உன்னை தேடி பார்க்கிறேன். எங்கே நீ? என்னுயிர் தோழியின் கவியே ஏன் எனக்குள் இத்தனை ரணமே? உயிர் உடைந்திட துடித்திடும் வலியாய் நம் காதல் உள்ளது நிஜமே. தாய் தேடிடும் சிறு பிள்ளை போல் உன்னை காணத்தான் நான் ஏங்கினேன். என் ஞாபகம் உன் நெஞ்சிலே இருக்கும் வரை உயிர் வாழும். கண்களை தாண்டி எங்கே நீ செல்கிறாய்? என் ஜீவன் நீதான் என்னை ஏன் கொள்கிறாய்? காணவில்லையே காணவில்லையே தேடி பார்க்கிறேன் தேடி பார்க்கிறேன். காணவில்லையே என்னை காணவில்லையே என் காதலி. தேடி பார்க்கிறேன் உன்னை தேடி பார்க்கிறேன். வாழும் காதலே மெய்யா சொல் சொல்லன்பே நீ பொய்யா? காணவில்லையே காணவில்லையே தேடி பார்க்கிறேன் தேடி பார்க்கிறேன். ஏ டு செட் எப்படி ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா? தொழில் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா எனக்கு கேளு. எவ்வளவு வேணாலும் பண்றேன். 5 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஜிகே குரூப் எம்டி ரெட்டி பையன் அவன் என்ன பார்க்க வந்தான். அவனுக்கு எனக்கு 7ஆம் பொருத்தமாச்சா. 2-3 கேஸ்ல அடிச்சு எடுத்து உள்ள போட்டேன். வெளியே வந்துட்டு ஒத்த புள்ளனாலும் முத்து மாதிரி பெத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போறான். டேய் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுனா ரத்தி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். நல்ல படிச்ச பொண்ணு, வசதி கூட. என்ன சொல்ற? பா உங்க பேச்சை கேட்கிற மூட்ல நான் இல்ல. ப்ளீஸ் என்ன விட்டுருங்களேன். என்ன பேச்சு பேசிட்டு போறேன் பாத்தியா? மூடு இல்லையா ராஸ்கல். டேய் நான் அப்பவே சொன்னலடா இவன் நம்மள மதிக்க மாட்டான்னு. இவனுக்கு இந்த பொட்டச்சி தான் பெருசா போயிட்டான். சிவா, நம்ம ஜிகே குரூப்ஸ்ல அப்ளிகேஷன் போட்டோம்ல, இன்டர்வியூக்கு வர சொல்லி லெட்டர் போட்டிருக்காங்கடா. நீ இல்லாம அந்த செலக்ஷன் போறது வேஸ்ட்டா. இதுக்காக தானடா இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். ராத்திரி பகல்னு பார்க்காம சுத்தணும். இது நம்மளோட லைஃப்டா. டேய் நம்மளோட லைஃப்னு சொல்லி ஏன்டா அவனையும் கூட சேர்த்துக்கிற? எங்களோட லைஃப்னு சொல்லு. டேய் சும்மாறா. என்னடா சும்மா இருக்கிறது? இவன் நினைக்கும் போது யாரா இருந்தாலும் இவன் கால்ல வந்து கிடக்கணும். ஆனா நம்ம வாழ்க்கை எக்கெடுக்கட் போனா இவனுக்கு என்ன? அதான் அவன் கம்முன்னு இருக்கான். சிவா டேய் ப்ளீஸ்ரா. எப்படா இன்டர்வியூ? குட் மார்னிங் சார். மார்னிங். தேங்க் யூ. இஸ் தி கை வெரி இன்டெலிஜென்ட். ஏன் சிவா, இப்பெல்லாம் புதுசா சில பில்டிங் எல்லாம் கட்டுறாங்களே, அதுக்கு அந்த அளவுக்கு லைஃப் இருக்கிறது இல்லையே, என்ன ரீசன்? இதுக்கு பல காரணம் இருக்கு சார். மோஸ்ட்லி இப்ப இருக்கிற பில்டர்ஸ்லாம் பூமிக்கு மேல இருக்க பில்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் பாக்குறாங்க. ஆனா பூமியோட தன்மையை பாக்குறது இல்ல. முதல்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய இடத்தை நல்ல ஜியாலஜிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி பூமிக்கு அடியில இருக்க லேயரையும் அதன் தன்மையை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேத்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்கான கட்டணம் கட்ட. அடிப்படையை முழுசா தெரிஞ்சுக்கிட்டு செய்யற எந்த வேலையையும் யாராலையும் அசைக்க முடியாது சார். ஏன் சிவா, இப்ப இந்த ப்ராஜெக்ட் உங்ககிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்க,
உன்னோட முதல் ப்ரிஃபரன்ஸ் எது? பில்டர்ஸை விட அது யூஸ் பண்ற கன்சியூமர்ஸ்க்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். யூ நோட்டிஸ்ட்? கிட்டத்தட்ட எல்லா வேலையிலும் கை வச்சிங்க போல இருக்கு. அதான் அனுபவம் எவ்வளவு பேசுது. Napoli starts with all custom, like a pastille, like a pastille, pastille. போதுமாடா? இப்ப எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்ட. சந்தோஷமா உனக்கு இப்போ? டேய், நம்ம என்னென்னவோ கனவு கண்டோமடா, எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டியடா. பாரு, உனக்கு என்ன, உங்க அப்பா ஏகப்பட்ட சம்பாரிச்சு வச்சிருக்காரு. எங்க நிலைமை? டேய் டேய் விடுறா. நாம தானே அவனை கூப்பிட்டோம். நம்ம மேலதான் தப்பு. இனிமே இந்த தப்பை பண்ண வேண்டாம். சரி விடுறா. இவனுக்கே ஒரு நாள் நம்மளை பார்க்கணும் தோணா வந்து பார்க்கட்டும். ஆனா ஒண்ணு, இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பா ஒரு நாள் வருத்தப்படுவ. அம்மா, அம்மா, கவிதா, இத பாரு அம்மாவை. அம்மாவுக்கு பழையபடி உடம்பு சரியா போயிடுச்சுமா. இது பாரு, கையில நல்லா அசைக்க முடியுது, நல்லா நடக்க முடியுது என்னால. இங்க பாரு, தலையை கூட நான் தான் தவட்டினேன். Thank God. கவிதா, எனக்கு கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்குமா. என்ன கூட்டிட்டு போறியா? இதோ போலாமா. ஒரே நிமிஷம். நீ போய் பிரகாரத்தை சுத்திட்டு வாமா. நான் இங்கே சாமி கும்பிட்டு இருக்கேன். அப்படி நான் என்ன ஆசைப்பட்டேன் ஆண்டவா? எல்லாரும் போல நல்ல புருஷன் வேணும்னு ஆசைப்பட்டேன். தப்பா கிட்ட அவ என்ன சீரழிக்கும் போது எனக்காக பேச யாருமே வரல. ஏன்? நான் ஒரு அனாதை நாயினு தானே. நீயும் என்ன கைவிட்டுட்ட. நான் என் மகளை கைவிட முடியுமா? ஏன்னா நான் வாழ்றதுக்கு காரணமா இருக்கிற சாமி அவ. அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு கூட நான் ஆசைப்படக்கூடாதா? மத்தவங்களுக்கு நான் தப்பானவளா இருக்கலாம், ஆனா உனக்கு முன்னாடி சத்தியமா நான் சுத்தமானவ. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அப்படியே நான் தப்பானவளா இருந்தாலும் இந்த படுகொழியில விழுந்தது நான் தானே. தண்டனையே எனக்கு கொடு. எனக்கு மகளா பிறந்தது தவிர எந்த குத்தமும் செய்யாத அவளையே தண்டிக்கிற. தப்பு ஒரு பக்கம், தண்டனை வேறு பக்கமா? நிறுத்து உன்னோட கண்ணாமூச்சி விளையாட்டலாம். இதெல்லாம் விதின்னு சொல்லிட்டு இருக்க. என்னால முடியாது. எல்லாமே விதினா உன்னை ஏன் கும்பிடணும்? உனக்கு எனக்கு இவ்வளவு பெரிய கோயில், விக்கிரகம், ஆறுகால பூஜைகள். தப்பே செய்யாத அவ ஏன் தின தினம் சாகணும்? இங்கே எனக்கு ஒரு முடிவை சொல்லு. என் உயிரை கூட எடுத்துக்க. அவளை வாழ விடு. தயவு செஞ்சு அவளை வாழ விடு. தயவு செஞ்சு அவளை வாழ விடு. அம்மா,
நான் உன்னை நம்புறேன் கவிதா. சத்தியமா சொல்றேன். இந்த உலகத்துல என்ன நம்புறதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். இந்த மரியாதை கடைசி வரைக்கும் நிலைக்கணும்னு ஆசைப்படுறேன். நிலைக்கும். வா எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம். இல்ல சிவா, இப்ப நீங்க என் மேல இருக்கிற அனுதாபத்துல பேசிட்டு இருக்கீங்க. நாளைக்கு நமக்கு கல்யாணமாயி சந்தோஷமா இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நாள் நீ அப்படிப்பட்ட பொண்ணு தானேன்னு நீங்க கேட்டா என்னால தாங்கிக்க முடியாது சிவா. வேண்டாம் சிவா, பிரிஞ்சிருவோம். லவ்வர்ஸாவே பிரிஞ்சிருவோம். நம்மள சின்னவன்டா இவனை ஒருடா கட்டை பின்னாடி சொருகடா. ஏய் அந்த இருக்கான் பாரு, என்னோட தேட்டர் பண்ணிட்டானே சொல்லா போக மாட்டான். சொல்லா சிவா, இவனை ஏன் அடிச்சீங்க? ஏசி ஒரு பையனை வளர்க்க தப்பு இல்லை. நீ எல்லாம் எப்படி என் மக்களை பாதுகாக்க போற? என்னால முடியல சொல்லு, உன் பையனை நான் தத்தெடுத்து ஒரு திறமையான பையனை ரோட சுத்த விட்டுருக்கேன். ரோட்ல போறவன் வரவெல்லாம் முன்னாடியான. இப்ப அவன் எங்க இருக்கான்? அப்பா என்னாச்சு? இப்போ அதை பத்திய எப்படி அடிச்சு போட்டிருக்காங்க பாத்து பசங்க. நான் கூட என் சர்வீஸ்ல மாதிரி யாரையும் அடிச்சதே இல்லை. கண்ணு தையல் போட்டு. ஆமாப்பா, வலி தாங்க மாட்டான். யார் என் பையனை அடிச்சது? யார் என் பையன் மேல கை வச்சது? சார் கத்தாதீங்க சார், பக்கத்துல பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல. அப்படியே கத்துவேன், அப்படியே கத்துவேன். பக்கத்துல பேஷண்ட் செத்துவாங்களா? சாவட்டும். உள்ள இருக்கிற யார் தெரியுமா? என் மகன். நான் கிழிச்சு போட்டிருக்காங்க. புரியாம பேசாதீங்க சார். ஏய் ரொம்ப பேசாத, தூக்கி உள்ள போட்டுருவான். என் பையன் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல. கூட இருக்கவங்க நல்லா இருக்கணும் ஆசைப்படுவான். அவனுக்கு போய் இந்த விஷயம் அவன் அம்மாவுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்ச உசிரை ஓட்டுருவான். உன்னாலதான் அவருக்கு இந்த நிலைமைன்னு தெரிஞ்சும் நீ அவரை விட்டுட்டு எங்கேயாவது போயிட. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வீட்டுக்கு மருமகளா வரத யார்தான் விரும்புவாங்க சொல்லு? உன்ன மாதிரினா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல கவி. காதலே காதலே நீ யாரோ உன் தாய் தந்தையாரோ. காதலே காதலே எங்கள் உதிரத்தில் ஓடும் ஜீவன் நீயோ. உந்தன் முகம் காண வேண்டி எந்த தாயின் கர்ப்பம் தாண்டி இந்த பூமி வந்தேன் நானும் அறிவாயோ. உந்தன் முகம் காண வேண்டி எந்த தாயின் கர்ப்பம் தாண்டி இந்த பூமி வந்தேன் நானும் அறிவாயோ. காதலே காதலே நீ யாரோ உன் தாய் தந்தையாரோ.
ஏற்றிய தீபத்திலே இவள் மனம் கருகி போனதிங்கே காதலை யாசகமாய் பெறவே உருகுது ஒற்றை இதயம் அங்கே தாயாலே உயிரானாள் உன் தாயே சதியானாள் இவையெல்லாம் வெறும் கனவாய் இருந்துவிடக் கூடாதா எங்கே உன் வானம் என்றாலும் பெண்ணே அங்கே ஒரு ஜீவன் உனக்காக ஏங்கும் ஓ உயிரே உயிரே நீ இவள் பிறப்பின் ரகசியம் சொல் ஓ விதியே விதியே நீ அவள் தலையெழுத்தென்ன சொல் காதலே காதலே நீ யாரோ உன் தாய் தந்தை யாரோ காதலே காதலே எங்கள் உதிரத்தில் ஓடும் ஜீவன் நீயோ மறுத்தாலும் அவன் அவள் காதலை வெறுப்பதில்லை காதலின் முகவரி கல்லறையா கண்ணீர் ஒன்றே தொடர்கதையா பொய்யெல்லாம் மெய்யானால் வேதங்கள் என்னாகும் அலையில்லா கடலானாய் இமையில்லா கண்ணானாய் 700 கோடி உள்ளங்கள் கூடி வாழ்த்துங்கள் ஒன்றாய் வாழட்டும் காதல் ஓ பிரம்மா பிரம்மா நீ காதல் படைப்பின் ரகசியம் சொல் ஓ விதியே விதியே நீ இவள் தலையெழுத்தென்ன சொல் காதலே காதலே எங்கள் உதிரத்தில் ஓடும் ஜீவன் நீ ஐயா உங்க பையனோட பைக்னு எனக்கு தெரியாதியா நைட் எல்லாம் கடல் தண்ணி பட்டு எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு ரோந்து போறப்ப நான் தாயா பார்த்தேன் மெக்கானிக் செட்ல நான் தாயா விட்டு சரி பண்ணேன் தம்பி எதுக்காயா இங்க வண்டியை விட்டுட்டு வரணும் நிறுத்தியா ஓட்ட பணக்கில் நண்டு விட்ட மாதிரி லொட லொடன்னு பேசிக்கிட்டு வண்டியை கொண்டு வந்து விட்டல கிளம்பியா இதுக்கு ஒன்றும் குறைச்சல விஜய் சிவா விஜய் இல்ல உள்ளதான் இருக்கான் வாப்பா இருக்கட்டும் தம்பி என்ன பதலாம் சிவா விஜய் இந்தடா பாஸ்புக் நம்ம A to Z அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்கு இது வரைக்கும் என் கூட எல்லாமே ஒத்துழைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா என்னால எதிரையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியலடா இதனால உங்க வாழ்க்கை பாதிக்க கூடாது ப்ளீஸ் என்ன மறந்துடுங்கடா என்னை சந்திச்சது ஒரு கெட்ட கனவா இருக்கட்டுமே இதை தவிர ஒண்ணும் தெரியலடா ஏடா சிவா என்ன பேசுற நீ முடியல கிட்ட சரியா பேசிட்டு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல தம்பி ஏய் சிவா என்னடா இது உன்னை நம்பி தானடா பிசினஸ் ஆரம்பிச்சோம் இப்ப நீ இல்லாம நாங்க எப்படா ஜெயிக்கிறது சொன்னா புரிஞ்சுக்கடா புரிஞ்சுக்கங்கிறீங்களே என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்களா சாதாரண தொழிலுக்கு நான் வேணும்னு ஆசைப்படுறீங்க ஒரே ஒரு தடவை வாழ போற வாழ்க்கடா என் கவிதா எல்லாமே எப்படா என்ன தம்பி நீங்களே முடியல முடியல அந்த புள்ள கடந்து அவஸ்தைப்படுறத என் கண்ணால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியலையா தயவு செய்து அவனை இப்படியே விட்டுறாதீங்க ஐயா அந்த பிள்ளை பைத்தியம் ஆகிறது பாக்குற அளவுக்கு எங்களுக்கு மனசு தாங்காதியா தாங்காது அந்த அளவுக்கு என்னங்க இல்லையா ப்ளீஸ் எழுதுங்க என்னங்க
அம்மாவையும் ஏசி சாரி கண்கலங்க வச்சுட்டு நீ மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? சிவாவோட கால் தூசுக்கு ஈடாக மாட்டே தெரியுமா? அங்க சிவா ஒவ்வொரு நிமிஷமும் அணுவா செத்துட்டு இருக்காண்டி. எங்க அண்ணனை விட்டு தூர போயிடு, இல்ல நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். பிரியா, ஏய் என்கிட்ட பேசாத. உன்கிட்ட பேசிட்டு இருந்தாவே எனக்கு உயிரை விட்டுணும் போல இருக்கு. நீ எல்லாம் என்ன ஜென்மன்னு வெளியில நடமாடிட்டு இருக்கியோ. ச்சே. எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நான் கோவிலுக்கு போனதில்ல, சாமி கும்பிட்டதில்ல. உன்னை எப்படி கும்பிடுறதுன்னு எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட தெரியாது. ஐம் சாரி. எனக்கு கல்யாணமாகி 7 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தப்போ கூட நான் உன்னை தொந்தரவு பண்ணதில்ல. இப்போ உன்னை கேட்டுக்கிறேன், என் பையன் வேணும், என் பையனா வேணும். சரி, என்ன விட்டுரு. தினம் தினம் பூஜை புனஸ்காரம் பண்ணிக்கிட்டு கோவில் குளம் சுத்திக்கிட்டு நீயே கதின்னு கிடக்கிறாள் என் பொண்டாட்டி, மை ஒய்ஃப். அவளுக்காகவாவது நீ ஏதாவது செய்யக்கூடாதா? இதுக்கு மேல நான் போதும். நான் சிவாவோட அம்மா. இந்த மாதிரி விஷயத்தை பத்தி என் மகன் கிட்ட எடுத்து சொல்ற அளவுக்கு கடவுள் எனக்கு சக்தியை கொடுக்கல. எனக்கு எல்லாமே அவன்தான். இந்த நிலைமையில அவன் முகத்தை பாக்குறது கூட எனக்கு சக்தி இல்ல. என் குடும்ப மரியாதை அது போனாலும் பரவாயில்ல, ஆனா என் குடும்ப விளக்க மட்டும் அணைச்சிடாதம்மா. என் பையன் சிவாவை எனக்கு திருப்பி கொடுத்துரு. வேணும்னா நான் உன் கால விழுறேம்மா. டாக்டர், பையன் பழசெல்லாம் மறக்கணும்னு தான் நாங்க உங்களை தேடி வந்திருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. தான் மனசுல எதையாவது ஒண்ணு நினைச்சு அதை அடையிற வரைக்கும் ஓயாத கேரக்டர்ஸ் நிறைய உண்டு. அது மாதிரி தான் இதுவும். அதிகமாயிட்டா அதுவும் ஒரு வகையில நோய் தான். இல்ல டாக்டர்,
நாங்க என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டோம். இப்பெல்லாம் அவன்கிட்ட பேசுறது கூட இல்ல. என் மனசு எவ்வளவு பாடுபடும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பையன் ஒண்ணும் பைத்தியம் கிடையாது. மனசு தாங்கல. ஒண்ணு அவன் பழச மறந்துடணும், இல்ல நாங்க 2 பேரும் செத்துறணும். என்னடா டேய் சிவா விடுறா. இத்தனை வருஷமா என் கூட பழகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட். இல்லடா சிவா, எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலடா. ப்ளீஸ். என்ன பண்றது தெரியாம நீங்க முடிச்சப்ப நான் உங்க கூட இருந்தேன்லடா. இப்ப உங்களுக்கு சொந்த பந்தம் கிடைச்சு போச்சு. எவன் எக்கடி கேட்டா உங்களுக்கு என்ன? எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரன் சொல்லிட்டீங்களடா. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? அட்டாதானே தெரியும் அதோட வேதனை. அம்மா என்னம்மா நீங்களே என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே? அம்மா நீங்களும் அம்மா அன்னைக்கு ஒரு அணில் குட்டி நம்ம வீட்டுல வந்து கத்திட்டு இருந்ததுக்கு அது அம்மாவை தேடுன்னு சொல்லி வேதனைப்பட்டு ஒரு நாள் பூரா சாப்பிடாம இருந்தியம்மா. ஒரு சாதாரண அணில புரிஞ்சுக்கிட்ட நீ அவளை புரிஞ்சுக்கலையம்மா. அவ அப்படிப்பட்டவ இல்லம்மா. அம்மா ப்ளீஸ்மா. என்னப்பா அவ என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள அவளுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுமா. என்ன ஏதுன்னு தெரியாம இதை நிக்கிறானே, இவன் பேசுறதுல பாதி ஜடமா இருப்பாமா. கடைசியில நீ வேற போய் ஏமா இல்லடா. இங்க பாருமா, அன்னைக்கு ஒரு நாள் நாங்க 2 பேரும் தனியா இருக்கும்போது ஏதோ ஒரு உணர்ச்சியில என் விரல் அவன் மேல பட்டதுக்கு அவ உடம்புல புல்லரிச்சு போச்சுமா. அவ உடம்பு சிலிர்த்து போச்சுமா. அப்படிப்பட்ட பொண்ணு எப்படிமா தப்பானவளா இருக்க முடியும்? உனக்கு ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸ் தெரியலமா? சொல்லுமா. சிவா போதும்டா, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. நமக்குன்னு இத்தனை பேர் இருக்காங்கம்மா, அவளுக்குன்னு யாருமே இல்லம்மா. பாத்தீங்களா, நாம யாருக்கு என்னங்க துரோகம் செஞ்சோம்? ஒரு அம்மா கிட்ட பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டு இருக்கா. வேண்டாங்க, பைத்தியம் ஆயிடுவா. எனக்கு பையன்தான் முக்கியம். அவளை கூட்டிட்டு வர சொல்லுங்க. காதல் வலி அறிந்தாயா, அறிந்தும் என்னை பிரிந்தாயா? ஹலோ என்னை நினைத்தாயா? ஹலோ நினைத்து நெஞ்சம் துடித்தாயா? குடித்து கண்ணீர் வடித்தாயா? வழித்து ஊடல் பதைத்தாயா? பதைத்தே பிரிய துணிந்தாயா? துணிந்தே என்னை மறந்தாயா? மறப்பதற்கு உன்னை மறப்பதற்கு உள்ளம் இரும்பில்லை, எனக்கு அதில் உயிர் இருக்கு. கவிதா கவி கவிதா என்ன கவிதா? உங்களெல்லாம் விட்டு எங்கேயாவது போயிடலான்னு தான் வந்தேன். ஆனா எங்க போறதுன்னு தெரியலையே சிவா. நீ எங்கேயும் போவாடா கவி, எங்கேயும் போவாடா. எங்க வீட்டுல எல்லாருமே சம்மதிச்சிட்டாங்க. உனக்காக தான் இவ்வளவு நாளா நான் போராடிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ ஆசைப்பட்டபடி IAS படி, நம்ம கல்யாணம் பண்ணிப்போம், நிறைய குழந்தைங்களை பெற்றுப்போம். அதுங்களோட சேர்ந்து என் சட்டையை நீ கிழிச்சு போடு, நான் கோவப்படவே மாட்டேன். நம்ம சந்தோஷமா இருப்போம். அப்ப நம்ம சந்தோஷமா இருப்போமா சிவா? நிச்சயமா. சிவா, என் வாழ்க்கையில நான் சந்தோஷமாவே இருந்ததில்ல சிவா. உன் கூட பழகின கொஞ்ச நாளை தவிர என்னால முடியல சிவா. என்ன கவி சொல்ற? யார் யாருக்கு
அதுக்கு தான் பதில் சொல்லுவேன். நீ கொஞ்சம் கொஞ்சமா உன்னை இழக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. நான் பாய்சன் சாப்பிட்டேன் சிவா. கவிதா, சிவா, உன்னோட நான் வாழணும் சிவா. என்ன காப்பாத்து சிவா. கவி, கவி, நான் உன்னை காப்பாத்துறேன்டா. கவி, உனக்கு ஒண்ணும் ஆகாதுடா. டேய், கவி, ஏன்டா அப்படி பண்ண? என்னை விட்டு போக எப்படி வருது? கவி, சிவா, நான் உன்னை காப்பாத்துறேன்டா. கவி, நான் வாழணும் சிவா. கவி, 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 I love you. கவிதா. கவி, 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 ஆண்டவா, ஆண்டவா, கவி.